Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் நீதிமன்ற வளாகத்திலேயே, அதுவும் பட்ட பகலிலேயே வழக்கறிஞர் ஒருவர் அரிவாளால் வெட்டப்படுகிறார். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்கும் பாலாஜி என்ற மருத்துவரை மர்ம நபர் பட்டப்பகலில் கத்தியால் குத்தப்படுகிறார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்த 26 வயதான பெண் ஆசிரியை வகுப்பறையில் வைத்தே இளைஞர் ஒருவரால் குத்தி கொலை செய்யப்படுகிறார். இது என்னவோ சினிமா த்ரில்லர் படத்தின் சஸ்பென்ஸை தூண்டும் இன்ட்ரோ காட்சிகள் அல்ல. இந்த திமுக ஆட்சியில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் அன்றாட நிகழ்வுகள். ஒரு வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு இல்லை, மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லை, அரசு பள்ளி ஆசிரியைக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, விஏஓக்களுக்கு பாதுகாப்பில்லை. இல்லை, தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. ஒரு ஆட்சியில் துறை வாரியாக திட்டங்கள் நடப்பதை பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரு ஆட்சியில் துறை வாரியாக கொலைகள் நடந்து பார்த்திருக்கிறீர்களா? இதோ இந்த திமுக ஆட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் யார் தட்டி கேட்பது? யார் தடுப்பது? காவல்துறை என்ற ஒரு துறை எதற்காக இருக்கிறது? மக்களை அச்சத்தின் உச்சியில் நிறுத்தி வைத்துவிட்டு தான், தன் மகன், குடும்பம் என்று சந்தோஷமாக இருக்கிறார் இந்த மாநிலத்தின் முதல்வர். இதில் இன்னும் சொல்ல போனால், இந்த காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதே முதல்வர் ஸ்டாலின் தான். தான் நேரடியாக நிர்வகிக்கும் காவல்துறையை கூட முறையாக வேலை வாங்காமல், அப்படி என்ன மிக முக்கிய வேலை நம் முதல்வருக்கு? ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் சட்டம் ஒழுங்கை கேலி கூத்தாக்கி கொலை, கொள்ளை, வழிப்பறி, கடத்தல் போன்ற குற்றச்சம்பவங்களால் மக்கள் அச்சமின்றி நடமாடுவதே கேள்விக்குறியாகிதான் இருக்கிறது. இந்த நிலைதான் ஸ்டாலின் சொன்ன விடியலா? திமுக ஆட்சிக்கு வந்தால் பாலாரும் தேனாரும் ஓடும் என்று கம்பி கட்டும் கதையெல்லாம் சொல்லிவிட்டு இன்று கொலை நகரமாக்கி வைத்திருக்கிறது இந்த அரசு. இதே போல திமுக அரசின் ஆட்சி தொடர்ந்தால் உலகில் கொலைகளுக்கான தலைநகரம் என்ற நிலையை தமிழகம் விரைவில் எட்டி பிடித்துவிடும் போல. இத்தனை அபத்தங்கள் நடந்தும் துளியும் கண்டுகொள்ளாமல் தான் உண்டு, தன் விளம்பரம் உண்டு என்று இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். இதுதான் ஸ்டாலின் தருவதாக சொன்ன விடியலா? பேசும் மேடைகளிலெல்லாம் எங்க ஆட்சியை பார்த்து பொறாமை கொள்கிறார்கள் என்று ஆதங்கப்பட்டு பேசும் முதல்வருக்கு இப்படி ஆட்சியே கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களின் மேல்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை உரக்கச் சொல்வார்களா யாராவது? ஆக தமிழகத்தில் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கும் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய காவல்துறையும் உளவுத்துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா? அவர்களை எழுப்பி வேலை செய்ய சொல்ல வேண்டிய முதல்வரும் சேர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாரா? நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.